வணக்கம். என் பேர் கதிரவன். நம்முடைய அருமை நண்பர் உயர்திரு ஏஎம் அப்துல்லா அவர்கள் வந்து ஒரு பாடல் வெளியிட்டிருக்கிறாரு. மாயவரம் மண்வாசனை என்ற தலைப்பில் பாடல் வெளியிட்டிருக்காரு. அந்த படம் அந்த பாடல் நல்ல ஒரு சிறப்பான பாடல், கேட்பதற்கு ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கிறது. பல முயற்சிகளில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதுவும் ஒரு முயற்சி, நல்ல ஒரு முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. எனது அருமை நண்பர் ஏஎம் அப்துல்லா அவர்கள் மற்றும் இந்த பாடலுக்காக உழைத்த அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் ஓலையமுத்தூர் நண்பர்கள் சார்பாகவும் அப்துல்லா அவர்களுடைய அந்த பாடலுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இன்னொரு பாடல், அதுவும் மிகவும் சிறப்பான பாடல், தாய் தந்தையரை பற்றி ஒரு பாடல். அது அந்த பாடலை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு அழுகையே வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு. முடிந்தவரை இந்த பாடலை அனைவரும் பார்த்து அவருக்கு உறுதுணையாக இருக்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பாடலுக்கு இசையமைத்த அனைவருக்கும், அவருக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் ஓலையமுத்தூர் சார்பாக, அவர் சொந்த ஊரின் சார்பாக நாங்கள் மிகவும் ஒரு பெருமையுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். மாயவரம் மண்வாசனை என்ற யூடியூப் சேனலுக்காக இந்த பதிவு. என்னோட பிறந்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு மரக்கன்று நடுவது வழக்கமாக வச்சுருக்கேன். இப்போது நான் நட போகிற மரம் பூவரச மரம். இந்த பூவரச மரத்தோட நன்மைகள் பல இருக்குது. அதையெல்லாம் பல முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் என்னால் முடிந்தது, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நண்பனும் ஒரு மரங்களை நட்டு இந்த நாட்டை செழிக்க வைக்க முயற்சி செய்யுங்கள். என்னடா இந்த யூடியூப் சேனலில் எதையோ பேசுகிறான், எதையோ பாடலை போடுறான், என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கானே நினைக்காதீங்க. பூவரச மரத்துக்கு அவ்வளோ நன்மைகள் உண்டு. நான் பெரிய விபத்தில் சிக்கி 1993 உயிருக்காக போராடிட்டு இருந்தபோது திரு ராஜ்கிரண் அவர்கள் என்னை காப்பாற்றினாங்க. என் கூட இருந்த அத்தனை நண்பர்களும் என்னை காப்பாற்றி உயிரோடு கொண்டு வந்து ஒரு பாடல் ஆசிரியராக, ஒரு மியூசிக் டைரக்டராக, ஒரு எழுத்தாளராக உருவாக்கியிருக்காங்க. பல சிறுகதைகளில் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதையும் விரைவில் வெளியிட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் அருள் புரிவான். எனது உறவுகள், எனது நண்பர்கள், அவர்களிடம் நான் கேட்பது பணமோ காசோ இல்லை. இந்த மாயவரம் மண்வாசனை என்ற யூடியூப் சேனலை முழுமையாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவே எனக்கு தர அன்பும் பாசமும் ஆகும். இந்த பூவரச மரம் என்னென்ன நன்மைகள் தருங்கிறது நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம். இது என்னோட வழக்கமான ஒன்று. இந்த வருடம் மட்டும் இல்லை, சென்ற வருடங்களையும் சரி, நான் சிறு வயதிலையும் சரி பனை மரங்களை வச்சுருக்கேன், தென்னை மரங்களை வச்சுருக்கேன், இந்த கொய்யா மரத்தை வச்சுருக்கேன். 2017ஆம் ஆண்டு வச்ச கொய்யா மரம் காய் காய்ச்சிருக்கு. இந்த மெட்ரோ பார்க் நடைப்பயிற்சிக்கு வர அத்தனை பேருமே இந்த காயை பறித்து சாப்பிடுவாங்க, கொய்யா கொழுந்து சாப்பிடுவாங்க, அதோட நன்மைகளை சொல்லுவாங்க எடுத்து. இப்படி இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இதோட நன்மைகளும் தீமைகளும் என்னை சார்ந்த நண்பர்களுக்கு தெரியும். கேலி, கிண்டல், விளையாட்டு, வேதனை, உதாசீனப்படுத்துறது, ஊனப்படுத்துறது, இதையெல்லாம் மீறி இந்த மரங்கள் இன்னைக்கு காய்ச்சி கனியாக தரும்போது அதோட நன்மைகளை நீங்கள் உணரணும். என் நண்பர்கள்ட்ட நான் வேறு எதுவுமே கேட்கல. இந்த மாயவரம் மண்வாசனை என்ற யூடியூப் சேனலை முழுமையாக பாருங்கள். நான் என்ன செய்கிறேன்னு தெரிஞ்சுப்பீங்க. தென்னை மரம் 18வது ஆண்டு, 2018வது ஆண்டு நான் நட்ட தென்னை மரம் மாடுகள் மேய்ஞ்சி இதை சின்ன பின்னமாக்கிடுச்சு. இதை சுற்றிலும் வேலியெலாம் அடைச்சி வச்சுருந்தேன். இந்த மெட்ரோ ட்ரெயின் சூப்பர்வைசரோ அல்லது பெரிய ஆஃபீஸரோ இதையெல்லாம் பிரித்து வச்சுட்டாங்க. பரவாயில்லை, அதையும் மீறி என்னை போலவே இந்த மரம் துளுத்து வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீத்தா மரம் 2019 வச்சுது. இந்த மரங்கள் பலரால் வெட்டப்பட்டு திரும்பவும் கிளை முளைச்சி அழகாக வளருது பாருங்கள். இந்த வளர்ச்சியில் பல நன்மைகள் இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் கடைபிடித்தால், கேக்கு வெட்டிக்கிட்டு, பார்ட்டி வச்சுக்கிட்டு, சாக்லேட் வச்சுக்கிட்டு கொண்டாடுறது பிறந்தநாள் அல்ல. இதை பாருங்கள், இந்த கொய்யா மரத்தை வெட்டி போட்டாங்க. அதையும் மீறி
துளுக்குது, என்னை போல என் வாழ்க்கையை போல. நிச்சயம் இந்த யூடியூப் சேனலை பார்க்குற மாயவர மண்வாசனை என்ற தலைப்பில் வர செய்திகள் எல்லாமே வருங்காலத்தில் நன்மையாகவும் நல்லதாகவும் சிறப்பாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனோடு சேர்ந்து உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.